வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அருண் ரோஷன் டேக். நான் உங்க அருண். நம்ம ரீசெண்டாக கூகுள் டெவ் ஃபெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தோம். பெங்களூர்ல நடந்தது. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் பாஸ்ட் 2 இயர்ஸாக போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி டைம் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பட் போக முடியாது. ஏதாவது ஒரு ரீசன்னால கேன்சல் ஆயிடும். பட் இந்த டைம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணிட்டேன். இந்த ஈவெண்ட் டிசம்பர் 6 லலித் அசோக் ஹோட்டல்ன்ற ஒரு ஹோட்டல் அங்கே நடந்தது. அண்ட் இந்த வீடியோ அதை பற்றின வீடியோ தான். ஸோ லெட் ஸ்டார்ட் அ கூகுள் டெவ் ஃபெஸ்ட் ஜேர்னி. நான் நைட் பஸ் புக் பண்ணியிருந்தேன் வெள்ளூர்லேருந்து பெங்களூர் போகணுங்கிறதுக்காக. ஸோ நைட்டே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஜேர்னியில் ஆஸ் யூஷுவல் நம்ம டேனி நம்ம கூட வரோம். அண்ட் அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா அங்க 5:30க்கு ரீச் ஆகுன்ற மாதிரி போட்டிருந்தது பெங்களூருக்கு. பட் நாங்க ஒரு 4:30க்கே ரீச் ஆயிட்டோம். நாங்க கண்ணு திறந்து பார்த்தா பஸ் ஸ்டாப்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம். எல்லாருமே இறங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் போயிருச்சு. அண்ட் அங்க நாங்க இறங்கி பார்க்கும்போது மேப்ல போட்டு பார்க்கும்போது லலித் அசோக் ஹோட்டல் வந்து 7 to 8 கிலோமீட்டர்ஸ்ன்ற மாதிரி போட்டிருந்தது. விடிய கால 4:30 மணி டைம். பெங்களூர் குளிர் உங்களுக்கு தெரியும். ஒரு 20 டிகிரி செல்சியஸ் தான் இருந்தது அந்த இடத்துல நாங்க போகும்போது. அந்த டைம்ல கேப் போடலாமா நடக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் நடப்போம், எவ்வளோ தூரம் நடக்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் 2 பேரும். நடக்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போயிட்டோம். அதுக்கப்புறம் பேக் வெயிட் தாங்க முடியல. ஏன்னா நான் லேப்டாப் எடுத்துட்டு வந்திருந்தேன். டேனி லேப்டாப் எடுத்துட்டு வரல. ஸோ பேக் வெயிட் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கேப் போட ஆரம்பிச்சோம். கேப் போட்டு உடனே வந்துருச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வந்துட்டு அந்த லலித் அசோக் ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம். அண்ட் ஹோட்டலுக்குள்ள போகும்போது பார்க்குறோம் நாங்க மட்டும் தான் போயிருக்கோம். லைக் 5 மணி ஈவெண்ட், லைக் 8 மணி ஈவெண்ட்டுக்கு யார்றா அவன் 5 மணிக்கே வந்துட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அந்த இடத்துல. அண்ட் நாங்கள் உள்ள நடந்து போகும்போதே டவுட்டாக தான் நடந்து போனோம். இல்லை உள்ள அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. வணக்கம் மக்களே, நம்ம லலித் அசோக் ஹோட்டல் வந்துட்டோம். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி தான் ஆகுது. 5 மணிக்கு எவனாவது வரும். 5 மணிக்கு நடுராத்திரில் மூஞ்சி கூட தெரியாத அளவுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். தெரியுதா? தெரியல. நல்ல காலத்தையும் நம்ம மூஞ்சி தெரியாது. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆனால் ஈவெண்ட் வந்து 8 மணிக்கு, நம்ம வந்தது 5 மணிக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேயே அந்த டெவ் ஃபெஸ்ட் வெல்கம் போர்டு வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக கேட்டுட்டு பெர்மிஷன் கேட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் ஹோட்டல் சூப்பராக இருந்தது. நான் கூகுளில் ரிவ்யூவெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் அந்த ஹோட்டலுக்கு. அது ஒரு பெரிய ஹோட்டலுங்கிறதுனால நல்லா தான் இருந்தது. எங்களை உள்ள அலோவ் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. லாபியில் வெயிட் பண்ணுங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்க்கும்போது எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. ஒரு 2 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் விடிஞ்சிருச்சு. சரி சுத்தி பார்க்க ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு போய் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதுதான் அந்த ஹோட்டலுடைய ஹைலைட்டர் மாதிரி. அந்த ஹோட்டல் பத்தி நீங்க சர்ச் பண்ணாவே அந்த ஸ்விம்மிங் பூல் தான் வந்துட்டே இருக்கும். அந்த போய் ஸ்விம்மிங் பூல்ல வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ண போகும்போது ஒரு நாங்க போய் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். 2 நிமிஷமா சவுண்டே இல்லை, சைலண்டா தான் இருந்தது. சரி ஷார்ட்ஸ் ஒன்று எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஒரு 4 செகண்ட் ஆயிருக்கும். 4 செகண்ட் உடனே உள்ள இருந்து ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சாரு. ஏஞ்சி வந்து வெளியே லைக் அவரு அவ்வளோ நேரம் உள்ள மூச்சு பூச்சி இருந்திருக்காரு. வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த ஷாட் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ரெகுலரா பேசிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போது லலித் அசோக் ஹோட்டலில் வந்துட்டோம். முன்னாடியே பார்த்துப்பீங்க, காலையிலேயே வந்துட்டோம். நாங்கள் 8 மணி தான் ஈவெண்ட்டு, 5 மணிக்கே இங்கே வந்துட்டோம். அவங்களும் வெயிட்டிங் ஏரியாவில் விட்டாங்க. சரி இந்த ஹோட்டல் சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஹோட்டல் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. காலங்காத்தால் பெங்களூரில் அடிக்கிற பனிக்கெல்லாம் இங்கே ஸ்விம்மிங் பூலில் இருக்காங்க. இது அந்த லன்ச் ஏரியா அந்த மாதிரியான இடமா இருந்துச்சு. உள்ளே ஒன்று நிறைய இடம் இருந்துச்சு. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ஆச்சரியமாகப்பட்ட ஒரே விஷயம் 18 டிகிரி இப்போ இங்கே 18 டிகிரிலையுமே. ஆனால் அந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல 20 டிகிரி தான் டெம்பரேச்சர் இருந்தது. அந்த குளிர்லேயும் அவங்களுக்கு 50+ ஏஜ் இருக்கும். போய் அவங்க அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல்ல இருந்தாங்க. அப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி போகுது, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா வேலை இல்லை, சீக்கிரமா போயிட்டோம். ஏன்னா வேலை சுத்தமாக எதுவுமே இல்லை அந்த இடத்துல. ரொம்ப சீக்கிரமே போயிட்டோம். ஸோ அவங்க பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் வந்து எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பார்க்கலாம் அவ்வளோ கூட்டம் அங்கே வந்து இருந்தாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அண்ட் இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நான் ஆல்ரெடி கூகுள் டெவலப்பருடைய அந்த வெப்சைட் பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சொல்லியிருப்பேன் இந்த கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க, இந்த டெவலப்பர்ஸ் குரூப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இவங்க பெங்களூருக்கு டெடிக்கேட்டடாக இருக்க குரூப்ஸ். இதே மாதிரி ஹைதராபாத்க்கு இருக்காங்க, சென்னை, சேலம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் ஹைதராபாத் அண்ட் சேலம், ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் தான் கொஞ்சம் பெருசாவே பண்ணுவாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம். மற்ற எல்லாம் சிம்பிளா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாவே பண்ணுவாங்க. அண்ட் இது எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுனால நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டெவ்ஃபெஸ்ட் ஈவெண்ட்ல வந்து இயர்லி பேர்ட், அதாவது ரொம்ப சீக்கிரமே ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வந்து 1300, ரொம்ப சீக்கிரமே ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வந்து 1300 அந்த மாதிரி ப்ரைஸ் வைப்பாங்க. கொஞ்சம் லேட்டா பண்றவங்களுக்கு வந்து 2K. நான் பண்ணது வந்து ரெகுலர் டிக்கெட் பண்ணேன்.
ரெகுலர் டிக்கெட்டில் வந்து 2500 கிட்ட இருந்தது. நான் கூப்பன் யூஸ் பண்ணி பண்ணதுனால எனக்கு 2125 அந்த மாதிரி வந்தது. அண்ட் இதுலேயே அந்த டிக்கெட் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து 3K இருந்தது. இல்லை அந்த ஃப்ரண்ட் ரோ எல்லாம் வேணும்னு அந்த மாதிரி பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு 5K. அந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்பலாம் இருக்காது. அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காரவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃப்ரண்ட் ரோன்ற மாதிரி கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் போய் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே எங்களுக்கான கார்டு கொடுத்தாங்க. கார்டில் வந்து உங்கள் நேம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே போட்டிருக்கோம். இந்த கார்டு கொடுத்தாங்க, பேட்ச் கார்டு. அப்புறம் இந்த பேட்சில் வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு கியூஆர் இருக்கும். கியூஆரில் வந்து ப்ரீமியம்கான ரிடம் பண்ணிக்கிறதுக்கான சம் ரிடம் கொடுத்துருந்தாங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் ஸ்கேன் பண்ணல. அண்ட் இந்த ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் இது மட்டும் தான் கொடுத்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் சரி உள்ளே போய் சீக்கிரம் உட்காரலாம், ஈவெண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போயிட்டு 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் போயிட்டு அதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு வாங்க, காஃபி பிஸ்கெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், போய் காஃபி குடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அண்ட் அங்கே எங்களுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க, ஜோன்னு சொல்லிட்டு. ஹே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது ஈவெண்ட்குள்ளே இருக்கோம். கீனோட் செஷன் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அந்த காஃபி வீடியோ பார்த்துருப்பீங்க, காஃபி கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. அண்ட் நமக்கு இங்கே புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஹாய் கைஸ், உங்கள் நேம்? மோஹித். என் பேர் மோஹித். நான் ஜெயின் யூனிவர்சிட்டி ஃபுல் சைடு இவங்க ஈவெண்ட் அட்டன் பண்ண வந்தாங்க. அண்ட் ஈவெண்ட் போகும்போது ஸ்பெஷல் நம்ம டேனி இந்த பக்கம் இருக்கான். ஹாய், ஐ அம் டேனியல். அண்ட்குள்ளே இருக்கோம். A lot of you folks are going to get a first-hand class in how to do a mic check. Check 1, check 2, check 3. இவரை நாங்கள் அங்கே மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவருமே இது டெவலப்பர் ஈவெண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண வர மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி பெங்களூருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக என்னங்கிறது எங்களுக்கு டீட்டெயிலாக தெரியல. உள்ளே போய் உட்காந்தா அவ்வளோ க்ரௌட் இருந்தது. ஒருத்தர் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல சிரி பண்ணி, ஒரு சில இடத்துல வெறுப்பு வந்துச்சு. அந்த மாதிரி தான் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் ஓகே, இங்கே ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சிருந்தாரு, ஜாலியாக இருந்தது ஸ்டார்டிங்கில். அண்ட் வெல்கம்க்கு வந்து சுந்தர் பிச்சை வராருன்னு போட்டிருந்தாங்க. நான் கூட உண்மையாக வரான்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ மாதிரி, அது எல்லாத்துலேயும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து வெல்கம் நோட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் வெல்கம் நோட்ஸ் முடிஞ்ச உடனே ஃப்ரான்சிஸ், அவர் வந்து ஒரு கூகுள் சீனியர் டெவலப்பர் போல, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஈவெண்ட்ஸ் என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாரு, எடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் அது முடிஞ்ச உடனே இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சுட்டாங்க. லைக் நீங்கள் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டெவலப்பர்ஸ் மீட் பண்ணிக்கலாம், கம்யூனிட்டி நெட்வொர்க் டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது மாதிரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதே நெட்வொர்க்கிங்காக தான். ஸோ நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் போயிட்டு ஃப்ரான்சிஸ்மா, அவங்க கூட வந்தவங்க, மற்ற டேக், லைக் அந்த டேக் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க, டெவலப்பர்ஸ்க்குனா ரெட் கலர், அப்புறம் சாம்பியன்ஸ்க்குனா எல்லோ கலர், அந்த மாதிரி கலர் வேரியன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி பேசி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சில பேர் நல்ல நெட்வொர்க்ஸும் கிடைச்சது. எங்களுக்கும் அங்கேருந்து ஒரு 2 டெவலப்பர் கிடைச்சாங்க. அண்ட் கம்பேர் பண்ணியிருந்த அந்த பர்சன் நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. நிறைய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல போகும்போது. அண்ட் இது முடிச்ச உடனே நீங்க போய் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணலான்ட்டாங்க. அப்புறம் அந்த அஜெண்டா லிஸ்ட் எடுத்து பார்த்தா சேம் டைம்ல 4 ஈவெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி போட்டுங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கன்ஃபார்மே ஆச்சு. லைக் அந்த இடத்துல 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈவெண்ட் நடக்கும். ஒர்க் ஷாப், செமினார், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த சைடில் இமேஜில் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா 4ம் ஒரே டைமில் நடக்கும். நமக்கு எது தேவைங்கிறத நம்ம போய்க்கலாம். லைக் ஆண்ட்ராய்டுக்கு ஒரு இடத்துல நடக்கும், க்ளவுடுக்கு ஒரு இடத்துல நடக்கும், ஜெமினி அந்த ஏஐ சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு இடத்துல நடக்கும். அந்த மாதிரி நிறைய போட்டு இருந்தாங்க. நமக்கு எது தேவை, ஃபர்ஸ்ட் டைமுங்கனால எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபுட் கூப்பன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம முக்கியமான விஷயம் எதுனா, நாங்கள் வந்துட்டு ஃப்ரைடே மதியானம் சாப்பிட்டது, நைட் அந்த அளவுக்கு சரியாக சாப்பிடல. திருப்பி அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிடல, டேரக்ட் ஈவெண்ட் போயிட்டோம். அந்த இடத்துல போய் ஃபுட் கூப்பன் கொடுத்த உடனே சரி நல்ல சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எதிர்பார்த்த மாதிரியே உள்ளே போய் பார்த்தா ஒரு 30 டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. நானும் டேனி, புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வாட்டி வாங்கி சாப்பிடணும் இருந்தோம். வெஜ்ஜில் இருந்து சிக்கன், லைக் வெஜ்ஜு, சிக்கன், சீ ஃபுட்ஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ், இது மாதிரி எல்லாமே தனித்தனியாக பஃபே சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு உண்மையாகவே ஒர்த்துன்ற மாதிரி இருந்தது போனது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே ஆஃப்டர்நூன் ஒரு 2க்கு ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த மெனுவில். ஸோ நான் போய் ஒர்க் ஷாப் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் போய் உட்காந்து அந்த இடத்துல வந்து நிறைய புது டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் புதுசாக அப்டேட்ஸ் வந்தது எல்லாமே சொன்னாங்க. ஓகே கைஸ், மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் இப்போ வந்து ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது 4 டைப் ஆஃப் ஈவெண்ட் சைமல்டேனியஸாக நடக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒர்க் ஷாப்பில் வந்திருக்கோம். காலையில் வந்து வேறு ஒரு செமினார் மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்தோம். இப்போ ஒர்க் ஷாப்பில் இருக்கோம்.
ஒர்க் ஷாப் போது நாங்கள் உள்ளே போயிட்டு உட்காந்து உடனே அவங்களே ஒய்ஃபை கார்டு கொடுத்தாங்க. லைக் அங்கே வந்துட்டு ஒய்ஃபை கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா, ஸோ ஒய்ஃபை கார்டு கொடுத்தாங்க. நீங்கள் இந்த 90 மினிட்ஸ்க்கு இந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டெவலப்பரும் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃபோட்டோ பூத்னு வச்சுருந்தாங்க. லைக் என்ன மாதிரினா நம்ம ஜெமினியில் நம்மளே ப்ராம்ப்ட் போட் பண்ணுறதுலாம், பட் அந்த இடத்துல வந்து அதுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சு அந்த ப்ராம்ப்ட் நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 3 டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. 3 டெம்ப்ளேட்ல அங்கே போய் நின்ன உடனே கேமராவில் பிக் எடுக்குது. நம்ம எந்த டெம்ப்ளேட் கேட்குமோ சூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. நமக்கு என்னதான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் நம்மக்கிட்டே இருந்தாலும் அந்த இடத்துல போய் வாங்குறது ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைன் இருந்துச்சு. கரெக்டாக நான் கிட்ட போகும்போது டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. லைக் ஏதோ ஏபிஐ எரர்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஆகாமல் வந்துருச்சு. இமேஜ் எடுக்குது, ஆனால் ப்ராசஸ் ஆகலை. ஸோ அவ்வளோ பெரிய லைன் டிசப்பாயின்மெண்ட்லேயே வெயிட் பண்ணிருந்தாங்க. எங்களுக்கு சரி இல்லை, நம்ம வேற என்ன சுற்றி பார்த்தலாம், நமக்கு வந்துட்டு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் இருந்த ஒரு ஹாலுக்கு போனோம். கல்பனா சாவ்லா ஹாலும் சம்திங் அந்த ஹாலுக்கு போனோம். அந்த ஹாலில் போயிட்டு உட்காந்து எண்டு கீனோட் செஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:40. இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் முடிய போகுது. இன்னும் அந்த ஸ்வாக்ஸ் வாங்கிட்டு போனது தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு முடிஞ்சதை இப்போ கிளம்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹாலில் போய் உட்காந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். இல்லை பேசிட்டே இருந்தாங்க. சரி போர் அடிக்கிட்டே கொண்டாரு வெளியே போயிட்டு வரலான்னு பார்த்தா அந்த மிஷின் ஒர்க் ஆயிடுச்சுருந்தாங்க. சரி இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நானும் அந்த புதுசாக வந்த ஒரு பர்சனும் போயிட்டு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போனோம். ஓகே எங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சுனாங்க. கியூவும் சின்னதாக தான் இருந்துச்சு. சரி இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்க்குறோம். ஓகே எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்பலான்னு சொன்ன பிறகு ஓகே ஸ்வாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்வாக்ஸ் வாங்க போயிட்டோம். எங்களுக்கு டவுட் என்னன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ப்ரீமியம் ஸ்வாக்ஸ், நார்மல் ஸ்வாக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ தட் நாங்கள் நினச்சோம் ப்ரீமியம் ஸ்வாக்ஸ்ன்றாங்களே 2500 பே பண்ணிக்கோ எல்லாம் தனியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா இல்லை, எல்லாருக்குமே ஒரே ஸ்வாக்ஸ் தான் சொல்லி ஸ்வாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்தந்த பொருளெல்லாம் கொடுத்தாங்க. லைக் இந்த பேக் கொடுத்தாங்க. இந்த பேக்கில் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் மட்டும் கொடுத்தாங்க. டிஷர்ட் சைஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் டெவலப்பர் டிஷர்ட் இருந்தது. இந்த டிஷர்ட் கொடுத்தாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடிய சைஸ் எல்லாம் சொல்லி தான் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த காஃபி மக், சம் கைண்ட் ஆஃப் மக், பட் ஆனால் நல்லா இருக்குது. இந்த மக் கொடுத்தாங்க. இந்த மக்ல வந்துட்டு இந்த இடத்துல கூகுள் டெவலப்பர் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்து நமக்கு ஒரு அடையாளத்துக்காக இது கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து கிளாஸ். அப்புறம் இந்த மல்டி ஃபங்க்ஷன் க்ளீன் ப்ரஷ் கொடுத்தாங்க. இது நான் நிறைய அந்த வைரல் திவாலி கிஃப்ட்டோ சம்திங் எதுலையோ நான் இதே மாதிரி நிறைய பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூகுள் டெவலப்பர் ஃபெஸ்ட்லேயும் இதே கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலாக இதுக்குள்ள ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. லைக் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய டெவலப்பரோடைய லேப்டாப்ஸில் பார்க்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயே அந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தாங்க. சரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவ்வளோதான் கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் கேப் போட்டு ஃபைனலாக வீட்டுக்கு ஒரு 2:30 அது மாதிரி ரீச் ஆகிட்டேன். அண்ட் இவ்வளோ தான் இந்த கூகுள் டெவ் ஃபெஸ்டோடைய ஸ்டோரி. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமுங்கனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, சரியாக போகல, நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நெக்ஸ்ட் இயர் அகைன் வரும். நெக்ஸ்ட் இயர் ஹைதராபாத் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி ப்ராப்பராக இருக்கும் நம்புறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குன்னா சொல்லுங்கள். இப்படி இந்த இடம் இப்படி இருக்கும், இந்த ஈவெண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.